கப்பல் காபர்லேருந்து வலிக்கிடுது. டென்மார்க்கில் இருந்து நோர்வேக்கு. அந்த கெட்டியில் தான் நின்றது. சைட்வேயாக விண்மில் காற்றாலை இந்த நாட்டிலே சில இடத்துல கடலுக்குள்ளேயும் காற்றாலை நிர்மாணித்திருக்கிறார்கள். பிரேக் வாட்டர்னு சொல்கிறது. பிரேக் வாட்டர்னு சொல்லி சொன்னால் அந்த அலைகள் பெரிய கடலின், அதாவது சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் பெரிய அலைகள் வந்து கரையில் மோதினால் கப்பல்களை வந்து இந்த காவிரிக்குள்ளே துறைமுகத்துக்குள்ளே வந்து கொண்டு வர்றது, பார்க் பண்ணுறது, அதெல்லாம் கஷ்டம். அதுக்காண்டி வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த பிரேக் வாட்டர். அதாவது வந்து ஒரு தடுப்பு அணை மாதிரி அலைகள் வந்து இந்த துறைமுகத்துக்குள்ளே பெரும் அலைகள் வராமல் இருப்பதற்காக இப்படி ஒரு வரம்பு மாதிரி கட்டியிருக்கணும். என்னென்னு சொல்லிச்சேன்னா அந்த பெருமலைகள் வந்தால் வந்து இந்த கப்பல்களை வந்து கரையில் கொண்டு வந்து அணைக்கிறது, கொண்டு வாரது. சில நேரம் ஆடி வந்து அந்த கரையில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த துறைமுக பகுதியோடு வந்து கப்பல்கள் மோதுவதற்கும் சம்பந்தம் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்காண்டி வந்து இந்த பிரேக் வாட்டர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறோம். கப்பல் திரும்புது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. அந்த பிரேக் வாட்டரை நோக்கித்தான் இது திரும்புதுன்னு நினைக்கிறேன்னு, அதுக்குள்ளால தான் வெளியில் போகும். அதில் ஒரு சிறிய படகு போகுது பாருங்க. அந்த கப்பல் திரும்புது. வெளிச்ச வீடு எல்லாம் இருக்கு. இதான் நான் சொன்ன அந்த பிரேக் வாட்டர், அந்த தடுப்பணை. அதுக்குள்ள ஒரு சின்ன வாயில் இருக்குது. அந்த வாயிலுக்கெல்லாம் கப்பல் வெளியில் போகுது துறைமுகத்தில் இருந்து. அதனால மேலே பீச் ஒன்று இருக்குது.